ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம புக் மை ஷோ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க சம்மர் இன் ரெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை பெல்லன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல மேட்ரா லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. அவங்க பொண்ணோட வாழ்ந்துட்டு வராங்க. 2 யங்ஸ்டர்ஸ் கொல்லப்படுறாங்க. அந்த கேஸ் நம்ம ஹீரோயின் கைக்கு வருது. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பல உண்மை விஷயங்கள் தெரிய வருது. அதை நோக்கி இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு, கடைசியில இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்றத சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த சம்மர் இன் ரெட். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்க்கும்போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் மாதிரி தான் இருக்கு. கதையை கேட்கும் போதே கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற ஃபீல் நமக்குள்ள வரதான் செய்யுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க தான் படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். மத்த எல்லாருமே கொடுத்திருக்க ரோல் ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலதான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. அந்த கேரக்டரை தரமா எழுதி எடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் கோர் பாயிண்டே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான். பட் அதே இவங்க பயங்கர லேக் அடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல அது பாக்கிறதுக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது படம் ஓரளவு நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளேல இவங்க பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. இவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மெர்ச் பண்ணி சூப்பரா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமாவே வந்திருக்கும். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து வரைக்கும் பயங்கர ஸ்லோவா போகுது. இன்னும் கொஞ்சம் விறுவிறுன்னு எழுதி எடுத்திருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு ரஜினா படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ.